Applications of the Hamiltonian equation of motion. இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் ஆல்ரெடி நம்ம லக்ராஞ்சியன் அப்ளிகேஷன்லயும் பார்த்திருப்போம். இப்போ ஃபைனல் ஃபார்முலா அப்படின்றது ரெண்டுலையுமே சேமா தான் வரும். இப்போ லக்ராஞ்சியன்ல என்ன பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் நமக்கு வந்து அதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லயும் வருது. பட் ஹாமில்டோனியன்ல எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிள் பெண்டலத்திற்கான டி பிளஸ் வி எழுதிக்கிறோம். டி பிளஸ் வி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி. ஏற்கனவே நம்ம லக்ராஞ்சியன்ல என்ன கைனடிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜியோ அதை தான் அப்படியே நம்ம இங்க எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த 1/2 ml தீட்டா டாட் ஸ்கொயர் இதை வந்து நீங்க ஹாமில்டோனியனா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 1/2 mன்றது நமக்கு 1/2m அப்படி வந்துடும். அப்புறம் எல் தீட்டா டாட் ஸ்கொயர், எல் தீட்டா டாட் ஸ்கொயர்ன்றது பாத்தீங்கன்னா எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர். இப்போ எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர்ன்றது ஆக்சுவலா என்ன ஆகும், நமக்கு வந்து பைல வந்து எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா பி தீட்டா ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம். பிளஸ் இந்த எம்ஜிஎல் இன்ட்டு 1 - cos θ அது நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ ஹாமில்டோனியனை நீங்க எப்படியும் எழுதிக்கலாம், இந்த ஹாமில்டோனியனை இந்த பவரும் எழுதிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹாமில்டோனியனை வந்து எப்படி பிக்கு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ வந்து நம்ம ஹாமில்டோனியன் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தீட்டா டாட்ன்ற ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. தீட்டா டாட் அப்படின்றது தீட்டா டாட் ஈக்குவல் டு நமக்கு டோ ஹெச் பை டோ பி தீட்டா. அப்ப டோ ஹெச் பை டோ பி தீட்டா ஈக்குவல் டு இந்த பி தீட்டாவை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணணும். பி தீட்டா ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா 2p தீட்டா. அப்ப என்ன வரும், நமக்கு வந்து 1/2ml ஸ்கொயர் இன்ட்டு 2p தீட்டான்னு கிடைக்கும். இப்ப 2 கேன்சல் ஆயிடுது. அப்ப therefore டோ ஹெச் பை டோ பி தீட்டா திஸ் இஸ் கால்டு தீட்டா டாட். இப்ப தீட்டா டாட் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 அதாவது பி தீட்டா பை எம்எல் ஸ்கொயர் கிடைக்குது. இந்த தீட்டா டாட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பி தீட்டா டாட். பி தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ தீட்டா. அப்போ மைனஸ் டோ ஹெச் பை டோ தீட்டானா தீட்டா டேர்ம் எங்க இருக்குன்னா இந்த ரெண்டாவது டேர்ம்ல தான் நமக்கு தீட்டா இருக்கு. இந்த ரெண்டாவது டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 0. அப்போ therefore பி தீட்டா பி தீட்டா டாட் ஈக்குவல் டு நமக்கு வந்து மைனஸ் டோ ஹெச் பை டோ தீட்டா. இப்போ ஹெச்சை வந்து டிஃபரன்சியேட் பண்றோம் தீட்டாவை பொறுத்து. இப்போ ரெண்டாவது டேர்ம்ல மட்டும் தான் தீட்டா இருக்கு. அப்போ வந்து எம்ஜிஎல் இஸ் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, எம்ஜிஎல் போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல வந்து 1 - cos θ. 1 வந்து டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா 0. அடுத்து மைனஸ் cos θ இருக்கு. அடுத்தது cos θவை நீங்க டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து sin θ. பட் மைனஸ் cos θ பண்ணீங்கன்னா மைனஸ் sin θ. இங்க ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ் sin θ வரும். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்ப பி தீட்டா டாட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் எம்ஜிஎல் sin θ. வந்து மைனஸ் எம்ஜிஎல் sin θ. இப்ப தீட்டா டாட் அண்ட் பி தீட்டா டாட் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பி தீட்டா டாட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தீட்டா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து பி தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா டோ எல் பை டோ தீட்டா டாட் அல்லது பி தீட்டா டாட்ல இருந்து பி தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் இஸ் பி தீட்டா டாட். இது பி தீட்டா டாட்ல இருந்து பி தீட்டா கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனா வந்து நம்ம பி தீட்டா டாட்ல இருந்து கண்டுபிடிக்காம நம்ம பி தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த டோ எல் பை டோ தீட்டா டாட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிருக்கோம். தீட்டா டாட்டை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணி. அப்ப தீட்டா டாட்டை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் இஸ் 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் டிஃபரன்சியேட் ஆகுது 1/2ml தீட்டா டாட் ஸ்கொயர். அது பண்ணும்போது நமக்கு வந்து 2 தீட்டா டாட். அப்ப இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில என்ன கிடைக்குது அப்படின்னா ml ஸ்கொயர் தீட்டா டாட் அப்படின்னு கிடைக்கும். இப்ப அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில ஃபார்மட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம். ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க வந்து டைரக்டா நம்ம வந்து எழுதிட்டோம். தீட்டா டபுள் டாட் பிளஸ் ஜி பை எல் sin θ ஈக்குவல் டு நமக்கு 0.
இப்ப பி தீட்டா ஈக்குவல் டு பி தீட்டா டாட் ஈக்குவல் டு தீட்டா டாட் ஈக்குவல் டு இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வருவாங்க. பட் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வர மெத்தட் நம்ம கொடுக்கல, டைரக்டா வந்து நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். ஏன்னா நமக்கு சிம்பிள் பண்ணதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுன்றதுனால. அதே போல ஆம்பிளிடியூட் வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா சைன் தீட்டாவை தீட்டான்னு எழுதலாம். இப்போ தேர்ஃபோர் தீட்டா டபுள் டாட் பிளஸ் ஜி பை எல் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இது நம்ம ஆல்ரெடி லெக்ராஞ்சியன்ல பார்த்துருப்போம். இப்போ அங்கே ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான ஃபார்முலா ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிஎக்ஸ் பிஎக்ஸ் பை எம், ஒய் டாட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை எம், ஒய் டாட் ஈக்குவல் டு பி ஒய் பை எம். அதே போல வந்து பிஎக்ஸ் டாட் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ்ன்னு கிடைக்குது, பிஒய் டாட் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எம்எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்ததாக இங்கே எம்ஒய் டபுள் டாட் பிளஸ் கேஒய் ஈக்குவல் டு நமக்கு 0. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டாட் அப்புறம் வந்து இந்த பிஎக்ஸ் டாட் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஆல்ரெடி நம்ம வந்து லெக்ராஞ்சியன்ல பார்த்த அதே ஃபார்முலாஸ் தான். திஸ் யூ ஈக்குவல் டு லெக்ராஞ்சியன், இது வந்து ஹாமில்டோனியன். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம புதுசாக பார்க்குறோம். திஸ் ஹாமில்டோனியனுக்கான ஃபார்முலா அல்லது ஹாமில்டோனியன் ஈக்குவல் டு ஜென்ரலா 1/2 mv ஸ்கொயர் திஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி கியூ பை. இது ஆல்ரெடி நமக்கு பாலிட்டியர்ல 2012ல இந்த ஃபார்முலாவை கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதற்கான ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ரெண்டு கோஆர்டினேட், ஒன்று வந்து விகே, இன்னொன்று வந்து பிகே டாட். திஸ் விகே ஈக்குவல் டு 1/m p minus qa. விகே மீன்ஸ் வெலாசிட்டி, pk dot equal to minus q del phi plus q del v dot a. நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். என்ன அப்படின்னா பிகே அப்படின்றது கான்ஜுகேட் மொமெண்டம். அதற்கான ஃபார்முலா வந்து டோ எல் பை டோ கியூ டாட் கே. இந்த பிகே அப்படின்னு சொல்லலாம் அல்லது பிஜேன்னு சொல்லலாம். பிகேன்னு போட்டா இங்க டோ கியூ டாட்ல கே வரும், பிஜேன்னா டோ கியூ டாட் ஜே அந்த மாதிரி போடுவோம். இப்ப இது கான்ஜுகேட் மொமெண்டம் அல்லது கனானிக்கல் மொமெண்டம் சொல்றோம். ஏன் அப்படின்னா வந்து பியும் கியூவும் ஒன்றுக்கொன்று கான்ஜுகேட்டா இருக்கு அப்படின்றதுனால இந்த நேம் சொல்றாங்க. அடுத்தது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் டஸ் நாட் கண்டெயின் கியூகே எக்ஸ்பிளிசிட்லி. அதான் லெக்ராஞ்சியன்ல அந்த கோஆர்டினேட் கியூகேன்றது ஒரு கோஆர்டினேட். இப்போ லெக்ராஞ்சியன்ல அந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா இல்லை அப்படின்னா அந்த இந்த கோஆர்டினேட்டுக்கான மொமெண்டம் அதாவது ஜெனரலைஸ்டு மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அந்த இயக்கத்துல அது கான்ஸ்டன்ட். இப்போ உதாரணமாக தீட்டா இஸ் சைக்கிளிக் அப்படின்னா பி தீட்டா மீன்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். அதே போல எது வந்து சைக்கிளிக்கா இருக்கு அல்லது எது வந்து லெக்ராஞ்சியன்ல டஸ் நாட் கண்டெயின் எக்ஸ்பிளிசிட்லி என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து சைக்கிளிக்கா இருக்குன்னு அர்த்தம். சைக்கிளிக்னாலும் டஸ் நாட் கண்டெயின் எக்ஸ்பிளிசிட்லினாலும் ஒன்றுதான். ஏன்னா சைக்கிளிக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்து அந்த கோஆர்டினேட் வந்து லெக்ராஞ்சியன்ல இருக்காது. எந்த கோஆர்டினேட் வந்து நமக்கு லெக்ராஞ்சியன்ல இல்லையோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைக்கிளிக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது QK இஸ் கால்டு த கோஆர்டினேட் QK இஸ் கால்டு சைக்கிளிக். அதாவது அந்த கோஆர்டினேட் இல்லைன்னா அதுக்கு பேர் சைக்கிளிக்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இக்னோரபிள் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கிளிக் இன்னொரு பேர் வந்து இக்னோரபிள் கோஆர்டினேட். ஓகே, இதோட நமக்கு ஹாமில்டோனியனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ 3 அப்ளிகேஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து லெக்ராஞ்சியன்ல பார்த்த அதே அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதனால வந்து பெருசா நீங்க இதுக்கு வந்து இது பண்ண வேண்டியதில்லை. லெக்ராஞ்சியன் வந்து அப்ளிகேஷன்ஸை நீங்க கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹாமில்டோனியன் அப்ளிகேஷன் அப்படின்றது அது அப்படியே வந்துடும், அஸ்யூஷுவலா வந்துடும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எல்லாமே நமக்கு மாறாமல் வந்துடும். ஓகே, இதோட இன்றைய கிளாஸ் வந்து